வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 12 நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸா பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். காம்டி மற்றும் சாத்னிட்சோ எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். கோடனி மற்றும் சிகிர் எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். பைக்கா மற்றும் பன்வாரியா எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். முண்டாரி மற்றும் தபாலி எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் காடிஸ், காஸ், லம்பா, பங்குவாலா, பீட்டா, பேடா, போட் மற்றும் போத். B.R. அம்பேத்கர் மற்றும் நெல்சன் மண்டேலா 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. கணேஸ்வரை பின்பற்றக்கூடியவங்களை வர்க்காரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாடாளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் திருத்தம் அப்படிங்கிற விஷயத்த தென்னாப்பிரிக்க நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 1வது ஐந்தாண்டு திட்டம் 1951 இருந்து 1956 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. உச்சநீதிமன்றத்தை கலந்து ஆலோசிக்க ஜனாதிபதியின் அதிகாரத்தை பிரிவு 143 சொல்லியிருக்காங்க. அசோக சக்கர விருது பெற்ற முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா. நற்கல் பெரிய எழுச்சி 1782 இருந்து 31 வரைக்கும் வங்காளத்துல மீர் நிதர் அலி தலைமையில நடந்துச்சு. ராஜஸ்தான்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை மட்சியா, பிரிட்ஜ், ஷேகாவதி. இன்னைக்கான திட்டம் பிரசாத் திட்டம். 2015ஆம் ஆண்டு சுற்றுலா அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 2018 சுகாதார அமைச்சகம். ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் 2020 வீட்டு வசதி அமைச்சகம். உமாங் அப்ளிகேஷன் 2017. தேசிய டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் 2020 சுகாதார அமைச்சகம். IFCA லிமிடெடின் MD மற்றும் CEO ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? ராகுல் பாவி. 2024ஆம் ஆண்டுக்கான ரோகிணி நையார் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? அனில் பிரதான். புர்கா தடை சட்டத்தை அறிமுகப்படுத்திய நாடு எது? சுவிட்சர்லாந்து. 2026 வரை எந்த நாடு சர்வதேச சூரிய கூட்டணியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? இந்தியா. பீகார் கோகிலா என்று அழைக்கப்பட்டவர் யார்? சாரதா சின்ஹா. இவங்க நாட்டுப்புற பாடகர். சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? தயாப் இக்ராம். பில்கிஸ் மிர் பாரிஸ் ஒலிம்பிக் ஜூரியில் இடம்பெற்ற முதல் இந்திய பெண். பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கான இந்தியாவின் செஃப்டி மிஷன் ககன் நரங். ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவர் மோக்சின் நக்வி. பாரிஸ் பாரா ஒலிம்பிக்ஸ் 2024க்கான செஃப்டி மிஷன் சத்ய பிரகாஷ் சங்வான். கல்வி உலக இந்திய பள்ளி தரவரிசை விருதுகள் 2024 ஆண்டின் சிறந்த கல்வி தலைவராக யார் கௌரவிக்கப்பட்டுள்ளார்? குணால் தலால். ராஜா அனிருத் ஸ்ரீராம் சிங்கப்பூர் சர்வதேச கணித ஒலிம்பியாட் சவாலில் வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க. சபிதா லடிச் வேதியியல் கல்விக்கான நைகோம் பரிசு வாங்கியிருக்காங்க. யத்தீன் பாஸ்கர் துகல் தேசிய இளைஞர் பாராளுமன்ற திரைவிழால முதல் பரிசு வாங்கியிருக்காரு. ஜீனா ஜஸ்டிஸ் 2024 கேம்பிரிட்ஜ் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்கா பிராந்தியத்தில் ஆசிரியர் விருது வாங்கியிருக்காங்க. ஸ்கிரிப்ஸ் நேஷனல் ஸ்பெல்லிங் பி போட்டியில பிரகுத் சோமா முதல் பரிசு வாங்கியிருக்காரு. இந்தியாவின் முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கடிகாரத்தை வெளியிட்ட மாநிலம் எது? கர்நாடகா மாநிலம். கர்நாடகா மாநிலம் இந்தியாவில முதல் முறைய டிஜிட்டல் மக்கள் தொகை கடிகாரம், அதாவது ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியும் இந்த கிளாக் கடிகாரம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். அதாவது இந்தியாவில எவ்வளவு மக்கள் தொகை அப்படின்னு சொல்லிட்டு இது கணிச்சு இது கரெக்டா கெஸ் பண்ணி இதுல அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி கர்நாடகா மாநிலத்துல எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்கன்னு இதை அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். அரசு வேலைகள்ல திருநங்கைகளுக்கு 1% இடஒதுக்கீடு வழங்கும் இந்தியாவின் முதல் மாநிலம் கர்நாடகா. கர்நாடகா மாநிலம் வினய் சமரசிய முர்ச்சி சக்தி திட்டம், ரைத்த சிறு திட்டம். அப்புறம் நந்தினி ஷமீரா சமிருத்தி கூட்டுறவு வங்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கிருக ஜோதி திட்டம், அன்னபாகிய திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் 3D அச்சடிக்கப்பட்ட தபால் நிலையம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் கர்நாடகா மாநிலம் யுவ நிதி திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எந்த நாள் உலக நோய் தடுப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? நவம்பர் மாசம் 10ஆம் தேதி நாம இதை அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து வேக்சின் ஃபார் ஆல். இதை நம்ம 2012 இருந்து அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். செப்டம்பர் 17 உலக நோயாளி பாதுகாப்பு தினம். செப்டம்பர் 25 அந்தியோதய திவாஸ். செப்டம்பர் 26 உலக சுற்றுச்சூழல் சுகாதார தினம். அக்டோபர் முதல் திங்கட்கிழமை உலக வாழ்விட தினம்.
அக்டோபர் 15 உலக இடம்பெயர்ந்த பறவைகள் தினம். அக்டோபர் 10 தேசிய அஞ்சல் தினம். அக்டோபர் 11 சர்வதேச பெண் குழந்தை தினம். அக்டோபர் 15 கிராமப்புற பெண்களுக்கான சர்வதேச தினம். உலக சாஃப்ட் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2024 வெள்ளி பதக்கம் வென்றவர் யார்? சோ உலக சாஃப்ட் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்ல வெள்ளி பதக்கம் வந்துட்டு தனுஷ்ரீ பாண்டே வாங்கியிருக்காங்க. தனுஷ்ரீ பாண்டே. நீரஜ் சோப்ரா வந்துட்டு தோஹா டைமண்ட் லீக்ல தங்க பதக்கம் வாங்கியிருக்காங்க. உலக வில்வித்தை இளைஞர் சாம்பியன்ஷிப்ல தங்கம் வென்ற முதல் இந்தியர் பார்சலன்கே. WTT ஃபீடர் பீரூட்ல பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை வாங்கியிருக்காரு ஸ்ரீஜா அர்குலா. ஆசிய பில்லியர்ட் சாம்பியன்ஷிப்ல துருவ் சித்தோலா முதல் பரிசு வாங்கியிருக்காரு. IBSF உலக ஆண்கள் 6 2024 ரெட் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப்பை கமல் சாவ்லா ஜெயிச்சிருக்காங்க. எந்த மாநிலம் நிங்கோல் சங்கௌபா விழாவை கொண்டாடியது? மணிப்பூர் மாநிலம். சோ மணிப்பூர் மாநிலத்துல மீட்டி பழங்குடியினர்கள் தான் இந்த நிங்கோல் சுக்கோபா அப்படிங்கிற ஒரு பண்டிகை கொண்டாடி இருக்காங்க. அதே மாதிரி மணிப்பூர் மாநிலம் ஹுன்தாடோ சாங்காய் யோஷாங் மேரா ஹவுசோங்பா அப்படிங்கிற பண்டிகை கொண்டாடி இருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலம் நாகராணி திருவிழா, அப்புறம் பால்கி திருவிழா. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மச்சில் மாத யாத்திரை, தாவி திருவிழா. நாகாலாந்து ஷுக்ரேனி மோட்சிமோங் ஷக்ரேனி பூஷி ஜுபா ஆலியாங் மனு. நேபாள் நாட்டில் இருக்கக்கூடிய தமாங் சமூகத்தினர் சோனம் லோசர் பண்டிகை. அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிஷி பழங்குடியினர் லாங்டே பண்டிகை கொண்டாடி இருக்காங்க. சீக்கியர்கள் எந்த இந்து பண்டிகையுடன் இணைந்த பக்தி சோர் திவாஸை கொண்டாடுகிறார்கள்? தீபாவளி.